தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஹை நெக் பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஹை நெக் பேட்டர்ன் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்காதீங்க. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ரொம்பவே ஈஸியான முறையில் நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஹை நெக் பேட்டர்ன் அப்படின்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கழுத்தொட்டி வரக்கூடிய ஹை நெக் வந்து ஜென்ரலாக வந்து வரக்கூடியது. இதையே பேட்டர்னுங்கிறது எப்படி நான் தெளிவுபடுத்தி சொல்கிறேன்னா, இந்த ஹை நெக்லேருந்து இப்படி கீழே வர வர வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வந்து நல்ல டீப் ரவுண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் வரும் பார்த்திங்களா. ஸோ அதைத்தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் ஹை நெக் பேட்டர்ன் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 41 சைஸ் அளவு கொண்ட ஒரு ப்ளவுஸ். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்களும் எந்த சைஸ் கொண்ட ஒரு அளவு கொண்டவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு தெளிவான ஒரு மனப்பக்குவத்தை எப்படி சரியான முறையில் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை இது மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஹை நெக் மற்றும் முன்னாடி வரக்கூடிய அந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஷேப்பில் வரக்கூடிய யூ ஷேப், இந்த ரெண்டு ஷேப்பும் வரக்கூடிய மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய முதல் பணி கரெக்ஷன். அதற்கப்புறமா 3/4 இன்ச்சு உள்ள பிடிப்பானத்துக்கு உண்டான கோடு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் நான் செய்யக்கூடிய விஷயத்தை அப்படியே தொடர்ந்து நீங்களும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இதே போல் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்ட முடியும். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. ஸோ அதில் பிடிமானத்துக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றுல வந்து பார்த்திங்கன்னா 39, 2 இன்ச்சு சேர்த்து 41, அதில் 4ல் ஒரு பாகம் 10.25 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு உள்ள. இவங்களுக்கு ப்ளவுஸுக்கு ஷோல்டரோட அமைப்பு ஹை நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஷோல்டரோட அமைப்பு முழு ஷோல்டர் அளவு நம்ம வைக்கணும் 16.5 இன்ச்சு. அதில் 2ல் ஒரு பாகம் 8.25. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு வர்ற மாதிரி மார்ஜின் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து ஆம்களோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வைக்கணும். ஸோ நம்ம வந்து 1/4 இன்ச்சு மேலே கரெக்ஷன் இங்கே கிராஸ் வெட்டுவோம் அப்படிங்கிறனால நான் பாருங்கள் 8 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். மேலேருந்து கீழே 8 இன்ச்சு. திரும்ப இதே இடத்துல 10.25 இன்ச்சு மார்பு சுற்றளவு ப்ளஸ் 1/2 இன்ச்சு பிடிமானம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு நம்ம இங்கே வைக்கும்போது கீழே எந்த அளவு வைக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதனால் மேலே வந்து 16 இன்ச்சு வச்சுருக்கேன்னா கீழே வந்து 16 இன்ச்சு மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஷேப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷேப்புக்காக மட்டும்தான். இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் 16 இன்ச்சு இருந்தாலும் கழுத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஷோல்டர் வந்து தச்சு முடிய பாருங்கள். இது பிடிமான ஷோல்டரில் தச்சு முடிய இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வரணும். ஓகேங்களா. ஸோ இந்த 2.25 இன்ச் அப்படிங்கும்போது கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச். ஓகேங்களா. பின் கழுத்தோட உயரம் 2.5 இன்ச்சு தான். ஸோ இது உங்களுக்கு நான் கேன்வாஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால ஸோ 2.5 இன்ச்சில் ஜஸ்ட் உங்களுக்கு மார்ஜின் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஷோல்டரோட அளவு நம்ம வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த கிராஸ் வந்து இந்த கழுத்துலேருந்து இப்படி அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த ஸ்கேல் இருந்ததுன்னா இந்த ஸ்கேல் மூலிமா போட்டுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக வரக்கூடிய அந்த ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா. டாட் ஷேப்
இப்போது இந்த அளவு வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். அடுத்ததாக மார்பு சுற்றல் வந்து அதுக்காத்து கீழே ப்ளவுஸோட இடுப்பு பகுதி அதுக்காத்து, அதுக்கப்புறமா டாட்டுக்கு அதுக்காத்து, மேலே ஷோல்டரில் அண்ட் எல்லா இடத்துலையும் அதுக்காத்து வந்து போட்டுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக செய்யக்கூடியது என்னென்னா பட்டி பீஸ் வந்து நம்ம வந்து வெட்டுவோம். ஸோ அதையுமே வெட்டிக்கலாம். இந்த பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னதான் வந்து ப்ளவுஸோட அளவு 39 இருந்தாலும் இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு. ஸோ அதனால் வந்து மார்பு சுற்றளவோட மார்பு சுற்றளவுனா நம்ம எப்போவுமே இந்த தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து இந்த பட்டி பீஸுக்கு தனியாக எடுத்துக்கலாம். வெட்டும்போது இதை கேட்டப்போ அந்த பட்டி பீஸ் வந்து வெட்டிக்கலாம். ஸோ இது அகலமாக வரனால ஒரே டைமில் வந்து உங்களுக்கு டபுள் பட்டிக்கும் உண்டான துணி வந்து வந்துடும். ஸோ இதை வந்து முன்பாக வெட்டிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே டைமில் 3 ப்ளவுஸுக்கும் கை வெட்டினீங்கன்னா கொஞ்சம் எச்சு கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு கை வெட்டிட்டு அதுக்கப்புறமா மீதி எல்லாமே உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். முக்கால் இன்ச்சு பிடிமானம், முதல்ல கடைசி, ரெண்டாவது 3/4 இன்ச்சு பிடிமானம். கை நீளம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, 1/2 இன்ச்சு பிடிமானத்தோடு சேர்த்து 10.5 இன்ச்சு வைக்கிறேன். அதே போல் 10.5 இன்ச்சு, 3 இன்ச்சு கையோட கவர் ஷேப்புக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஆம்கோல் அளவு வந்து என்னென்னா இப்போ கை நுனிக்கை சுற்றளவு 13 இன்ச்சு, 6 இன்ச்சு வைக்கிறேன் ப்ளஸ் 1 இன்ச்சு. இங்கே பாருங்கள் 6 இன்ச்சு வைக்கிறனால இங்கே வந்து நான் 8.25 இன்ச்சு வைக்கிறேன். காரணம் என்னென்னா இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு 19 இன்ச்சு. இப்போ எப்படி அது 19 இன்ச்சு வருதுன்னு பார்த்துக்கலாமா? இப்போ 8.25 வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே அதில் பாதி 4 ஒரு பாயிண்ட்டு, அதில் வந்து 1 இன்ச்சு கம்மியாக நம்ம கையோட ரவுண்டு ஷேப், திரும்பவும் 1 இன்ச்சு கம்மியாக கையோட கவர் ஷேப். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இதில் வந்து 19 இன்ச்சு வருதான்னு பார்த்துடலாம். கரெக்டாக 19 இன்ச்சு வருது. நீங்கள் மார்ஜின் பண்ணி என்ன தான் வந்து காட்டினாலும் வெட்டி உங்களுக்கு காட்டினா தான் அது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ பார்த்துடலாமா? பாருங்க, நல்லா 9.5 9.5 19 இன்ச் 19 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. முனிக்கை வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் அளவுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு வச்சுருக்கேன்.
இப்படி வைக்கும்போது 19 இன்ச்சுக்கு ஆம்கோல் சுற்றளவு அழகாக வந்துருச்சு. இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு மட்டும்தான். நீங்கள் இந்த ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா அவங்களுடைய அளவுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து அளவை கூட்டி குறைச்சி வெட்டிக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் சில கமெண்ட்ஸ் கொடுங்க, அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸுக்கும் இந்த கை ஆம்கோல் சுற்றளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். சரியாக இல்லாட்டி திரும்பவும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு கரெக்ஷன் தேவைப்படுது. என்னோட பாலிசி எப்போவுமே இப்படி தான். நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கவே மாட்டேன். முதல்ல கையோட அளவு தான் ஒரிஜினல். அது வெட்டிட்டு தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாதிரி பீஸில் வந்து வெட்டிப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வந்து பழகியிருப்பாங்க. எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விதி, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட முறை இதுதான். ஸோ இது எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு இதே பழகுறதுனால இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, இந்த மீதி உள்ள 2 கையும் வந்து வெட்டிக்கலாம். ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அளவு வந்து கெஸ் பண்ணி நம்ம வெட்டுறோம். அது சின்னதாக வந்தால் பெருசாக்கிக்கலாம். பெருசாக போனால் என்ன பண்ணுறது? ஸோ இங்கே தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது சாதாரண விஷயமா எடுத்துக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம முன்பாக வெட்டிக்கலாம். முன்பாகமும் கிராஸ் தான். இதில் வந்து என்னதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து காத்துட்ருக்கு என்னென்னா, இடுப்பு சுற்றளவு கேட்டார் போல் இவங்களோட அந்த ஹிப் சைஸுக்கு ஏற்றாற் போல் அளவு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது முழுமையாக இதில் வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13.5, அதுக்கு பதிலாக நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ இவங்களுக்கு முன்னாடி கட்டிங்கோட அமைப்பு எப்போவுமே 1.5 இன்ச்சு குறைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் 1.25 இன்ச்சு குறைக்கிறேன். காரணம் என்னென்னா, கழுத்தோட அமைப்பு வரும், அதனால் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஷோல்டர் லூஸ் வராமல், கழுத்து லூஸ் வராமல் வந்து இது வந்து பாதுகாக்கும். இவங்க முன் கழுத்தோட உயரம் ரெடி அளவு 8.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு சைடில் பாருங்கள், நான் 4 இன்ச்சு அந்த பிடிமான அளவு வைக்கிறேன் நான். ஸோ 4 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு, திரும்பவும் 4.25 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு முன்பாகத்தோட அளவு 13.5, 1/2 இன்ச்சு சேர்த்து 14, டாட்டோட பிடிமானத்துக்கு அளவு 1.5 இன்ச்சு, திரும்பவும் 1.5 இன்ச்சு இந்த பக்கம், டாட்டோட உயரம் 3 இன்ச்சு. ஸோ இதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்குள்ள மிடில் டாட்,
இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஆர்ம் ஹோல் டாட். ஸோ இதை வந்து இப்போ டாட்டோட அளவு மார்ஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கழுத்தோட அமைப்பு எப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த அமைப்பு அப்படி வரும். ஓகேங்களா? இதுதான் முன்பக்கத்தோட அமைப்பு. பட் கழுத்தோட அமைப்பு பாருங்கள் எப்படி வருதுன்னு இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து பாருங்கள், இதுதான் நேர் அமைப்பு. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்ம் ஹோலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ டாட்டோட அமைப்பு இப்போ உங்களுக்கு 36 இன்ச்சு சொன்னேன் இல்லையா? 36 இன்ச்சு இதில் வந்துருமா பார்ப்போம். 3.25 எங்கே முடியுதோ அங்கே தான் திரும்ப தொடங்கணும். திரும்ப 3.25. அப்போது 36னா 9 வருது. சைடில் வந்து துணி பத்தலை, அதனால் வந்து இங்கே ஒரு 6 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 4 இன்ச்சு இப்படி எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் இவங்களுக்கு இங்கேயும் பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கலாம். அப்போ தான் டாட் நல்லா உட்காரும். ஸோ இவங்களுக்கு இந்த கழுத்தோட அமைப்பு பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஷோல்டர் இப்படி இருக்குங்களா? இப்போ இதில் இவங்களுக்கு தச்சு முடிய அந்த இடத்துல 2 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? 2 இன்ச்சு வரணும். அதே நேரத்தில் கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பும் வரணும். இதுக்கு எப்படி நான் அந்த கழுத்து வெட்ட போகிறேன்னா பாருங்கள். உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் மூலிமா நீங்கள் வந்து இது போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்கேல்னு சொன்னால் இதுதான். இந்த ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஸோ இந்த ஸ்கேலோட அமைப்பு எப்படி வருதோ அதை பேஸாக வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ஒரு வித்தியாசமான அளவு, அதனால தான் இது வந்து இந்த ஒரு அமைப்புக்குள்ளே வந்து அடங்காது. இப்படி வரும் இந்த அமைப்பு, இப்படி வரும். கழுத்து ஷேப் பார்த்தீங்களா? இப்படி கீழேருந்து வந்து இப்படி வந்து இப்படி வந்து திரும்ப இப்படி வந்து இப்படி முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பானை வடிவிலான ஷேப், யூ ஷேப் இவங்களுக்கு வந்து வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து நெக்கு வந்து இதில் வெட்ட போகிறதில்ல, தனியாக தான் கேன்வாஸ் வெட்ட போகிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து பீஸ் வந்து வெட்டிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இது தெரியணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் வந்து போட்டு காட்டினேன். கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. கழுத்தோட அகலன்னு பார்த்தீங்கன்னா தச்சு முடிய இங்கே 2 இன்ச்சு வரணும். அதாவது ஆம்கோலுக்கு இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே அந்த அமைப்பு 2 இன்ச்சு வரணும்னா அதுக்கேற்றார் போல் அந்த அமைப்பு வந்து நம்ம கேன்வாஸில் விடணும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், துணி இவ்வளோ தானே தேவை அப்படிங்கிறனால இது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த கிராஸ் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹைநெக் நம்ம ப்ளவுஸ் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஹைநெக் வந்து இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஃபேஷனபுளாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நல்லா தெளிவாக மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ப்ளவுஸ் பண்ணி சூப்பராக தைச்சி கொடுத்து அல்லது தைச்சி நீங்களே உங்களுக்கு போட்டு அழகுபடுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய உள்ளம் கனிந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களும் கூட. இப்போ நம்ம இந்த பேக் பீஸை இதில் வச்சு பார்க்கலாம். கரெக்ஷன் ஏதாச்சும் பார்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
மெட்டீரியலை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டினா இன்னும் நல்லா தெரியும். இப்படி இருக்குங்களா? இப்போ எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்பு தெரியும், முன்பாகத்தோட அமைப்பு தெரியும். பாருங்கள், முன்பாகமும் முன் ஒயரம் பின் ஒயரம் ரெண்டும் ஒன்று தான். ஆம்கோல் சுற்றளவு எப்படி வச்சேங்கிறது சொல்லிட்டேன். சைடில் எவ்வளோ வச்சேன், இடுப்பு சுற்றளவு கேட்டது போல் துணி எப்படி வச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களாலையும் இதே போல் ப்ளவுஸ் வந்து வெட்டி தைக்க முடியும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ நம்மளோட ஃபினிஷிங்கில் எப்போவுமே இந்த பட்டியோட அமைப்பு எப்படி நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பாருங்கள், பட்டியோட அளவு சரியாக இருக்குது. அதனால் ஜஸ்ட் இப்போ மேலே இருக்க பிளேன் வரனா இதுதான் பிடிமானத்துக்கு உண்டானது. இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. விட்டுட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பட்டியோட அமைப்பு சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதே போல் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து கட்டிங் அந்த அந்த பேட்டர்ன் இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி எண்ணில் நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய அளவு என்ன அப்படிங்கிறத முழுமையாக சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும். தவறாமல் உங்கள் அட்ரஸ் கொடுத்தா தான் வரும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிகள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேறு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.